இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற என்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு எழுப்புதலின் சத்தம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே சித்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 18:8. கோள்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்துக்குள் தைக்கும். கோள்காரனுடைய வார்த்தை இது ஆழமான காயங்களை ஏற்படுத்தும். மனதளவிலே சிலர் காயப்பட்டு, சிலருடைய விளையாட்டாக சொன்ன காரியமா இருக்கும், விளையாட்டு போல் இருக்கும், ஆனா அது உள்ளத்துக்குள்ள தைக்கும். வேதம் இவ்வாறாக சொல்கிறது. இன்னும் லேவியராகமம் 19:16 உன் ஜனங்களுக்குள்ளே அங்குமிங்கும் கோல் சொல்லி திரியாயாக, பிறருடைய இரத்த பலிக்கு உட்பட வேண்டாம், நான் கர்த்தர் என்று சொல்லி இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்போ ஆண்டவர் கர்த்தர் என்ன சொல்கிறார்னா, உன் ஜனங்களுக்குள்ளே அங்குமிங்கும் கோல் சொல்லி திரியாதுங்க, பிறருடைய இரத்த பலி. சிலர் பார்த்தீங்கன்னா அந்த அவங்க ஒருவேளை உண்மையா செய்யாம இருக்கலாம், ஆனால் ஏதோ ஒருவர் சொன்ன காரியத்தை நம்ம அதை எடுத்துக்கொண்டு அது உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு அதை ஆராயாதவாறு அதை குறித்த பேசி பேசி மற்றவர்களுடைய இரத்த பலி. அதனால எத்தனை பேர் மரித்திருக்காங்க. சிலர் அந்த வார்த்தையை கேட்க முடியாம மரித்தவர்கள் உண்டு. பாருங்க, 1 தீமோத்தேயு 5:19 2 அல்லது 3 சாட்சிகளை தவிர ஒரு மூப்பருக்கு எதிராக குற்ற சாட்சியை ஏற்றுக்கொள்ளாதே. மூப்பனானவனுக்கு விரோதமாக ஒருவன் செய்யும் பிராதையை 2-3 சாட்சிகள் இல்லாமல் நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்க வேதம் சொல்கிறது. சில நேரங்கள்ல மனுஷங்க பார்த்தீங்கன்னா சில மனுஷங்களை பிடிக்கல, சிலரை பிடிக்கலன்னா இல்லாத காரியங்களை ஒன்று சொல்லி அதை 9 ஆக்கி அதை பெரிதாக்கி பாருங்க. அந்த வார்த்தைகள் நிமித்தம் பாருங்க, வேதம் என்ன சொல்கிறது, ஒருவரை குறித்து பிராதை யாராவது ஒருத்தர் சொன்னா அதை 1, 2, 3 பேர் சொல்றாங்களா, அது எப்படி, அது உண்மையா சாட்சியான்னு கேட்ட பிறகுதான் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது கரெக்டான கேட்டு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. இன்றைக்கு கோள்காரனுடைய காரியங்கள், கோல் சொல்றது யாரு, அப்படி கோல் சொல்றவன் அப்படின்ட்டு வேதத்துல 2 காரியம் குறிப்பு. நீதிமொழிகள் 11:13 புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மையுள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். புறங்கூறி திரிகிறவன் அவன் யாருன்னா, அவன் தான் கோள்காரன். புறங்கூறுதல், ஒரு கதை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த ரகசியத்தை அவங்க சொல்லுவாங்க, சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்ன சொல்றதுன்னா, தயவுசெய்து இது யார்கிட்டையும் சொல்லிடாதங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. புறங்கூறுகிறவர் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. புறங்கூறி திரிகிறவர். நீதிமொழிகள் 20:19 தூச்சி கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான், தன் உதடுகளால் அளப்புகிறவனோடே களவாதே என்று சொல்லி குறிப்பிடப்பட்டு. சிலர் பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் தூச்சிட்டே இருப்பாங்க. ஒரு மனுஷன் பிடிக்கலன்னா அவங்கள குறிச்சி எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அவங்க கேட்டிருக்கவே மாட்டாங்க அந்த மனுஷனை குறிச்சி, அவங்க அப்படியா இப்படியா அப்படின்ட்டு இதை சொல்லி அவங்கள சும்மா வந்தவங்கள்ட்ட கூட எல்லாத்தையும் சொல்லி பாருங்க. அந்த வேதம் என்ன சொல்லு, தன் உதடுகளினால் அளப்புகிறவனுடனே களவாதே. அப்படிப்பட்டவங்க கூட நீங்க சேரவே சேராதீங்க. இன்றைக்கு புறங்கூறி திரிகிற காரியங்கள், தூச்சுகிற காரியங்கள், இந்த காரியங்கள் சபைக்குள்ளே நிறைய, சபைக்குள்ள பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. நாங்க ஒரு சபையில ஒரு ஐக்கிய சங்கம் கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது பாருங்க, அந்த கூட்டங்கள்ல பங்கு பெறுகிற சிலர் பார்த்தீங்கன்னா அந்த பங்கு பெறுகிற ஒருத்தர் குறித்து தவறான காரியங்களை சொல்றது, காரியங்களை சொல்லி பாருங்க அந்த கூட்டத்துக்கே வரவிடாத அளவுக்கு பிரச்சனையை கொண்டு வர்றாங்க. பாருங்க, சிலர் பார்த்தீங்க, சிலருடைய வேலையே அப்படிதான், தூச்சி திரிதல், இல்லாததை குறித்து சொல்லி அவர்களை மனமடிவாக்குகிறது. நீதிமொழிகள் 29:9-10 நீ உன் அயலானோடே மாத்திரம் உன் வியாஜ்யத்தை குறித்து வழக்காடு, மற்றவரிடத்தில் ரகசியத்தை வெளிப்படுத்தாதே, மற்றபடி அதை கேட்கிறவன் உன்னை நிந்திப்பான், உன்னை அவமானம்
உன் அவமானம் உன்னை விட்டு நீங்காது என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்படுது. நீ உன் அயலானோட மாத்திரம் உன் விஜயத்தை குறித்து வழக்காடு. உனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட நீங்கள் சொல்லுங்கள். மற்றபடி எந்த காரியத்தையும் கேட்குறவன் யாராவது கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் ரகசியத்தை வெளிப்படுத்தும் போது அவன் அவங்கள பார்த்து நினைப்பான். அற்பமாக நினைக்கிற காரியங்கள் சில நேரங்களில் யாராவது அவங்க வீட்டு பிரச்சனைகளை சில பெண்கள் பார்த்தீங்கன்னா கணவரை குறிச்சோ கணவருடைய குடும்பத்தை குறிச்சோ ஆதங்கத்தில் அவங்கள்ட்ட யார்கிட்ட சொல்லணும்னு தெரியாத அளவுக்கு சொல்லிடுவாங்க. அவங்க நம்ப மாட்டாங்க. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, பக்கத்து வீட்டுக்காரங்க இவங்க எப்படின்னே தெரியாது. அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. மனசில் உள்ள ஆதங்கத்தை எல்லாம் அக்கான்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் என்னன்னா அந்த அக்கா என்ன செய்வாங்க, அப்படியே நேராக போய் கணவர்கிட்டையோ இல்லை தன்னுடைய உறவினர்கிட்டயோ சொல்லி விடுவாங்க. அது நிமித்தம் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை. அதான் வேதம் நமக்கு என்ன சொல்கிறதுனா, நீ யார்கிட்ட நீ ஒரு நம்பிக்கைக்குரியவட்ட ரகசியத்தை அயலான்ட்ட மாத்திரம் சொல்லு, அதை மற்றபடி அதை கேட்கிறவன் உன்னை நீந்திப்பான். ஏன்னா ரகசியத்தை மற்றவ யார்கிட்டையும் சொல்லிடாத. நம்ம கூட யார் பேசுகிறாங்களோ அவங்களா இவங்களான்னு பார்க்காதபடி சில சும்மா பேசுவாங்க, அவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லாதபடி ரகசியத்தை நாம் ரொம்ப கவனமாக வைக்க. நம்ம குடும்ப காரியங்களை குறித்து பேசும்போது மிகவும் கவனமாக இருக்குது. இதனால் அநேக குடும்பங்களில் பிரச்சனை வந்திருக்கு பாருங்க. இன்றைக்கு புறங்கூறி திரிதல், புறங்கூறுதலை குறித்து அந்த தூச்சி கொண்டு திரிகிறதை குறித்து வேதத்தில் அநேக காரியங்கள் குறிப்பிட. அந்த கோள்காரன் என்ன செய்வேன்னா புறங்கூறுதல், தூச்சி திரிவான். வேதத்தில் அதை குறித்து நிறைய காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஆரோன் மிரியாமை குறித்து நாம் பார்க்கலாம். ஆரோனும் மிரியாமும் அவன் தன்னுடைய சொந்த சகோதரனாகிய மோசேயை குறித்து தவறா பேசுவாங்க. அவங்க என்னன்னா மோசேயை குறித்து விமர்சனம் பண்ணுவாங்க. அவன் எல்லாத்துக்கும் மத்தியிலையும் பார்த்தீங்கன்னா கர்த்தர் மோசேட்ட மட்டும் பேசுவாரா, எங்ககிட்ட பேச மாட்டாரா, அவர் மோசே மட்டும் தீர்க்கதரிசியே, நாங்கள் தீர்க்கதரிசி இல்லையான்னு சொல்லிட்டு மிரியாம் பேச ஆரம்பிப்பான். இப்போ மிரியாமை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவளுடைய காரியங்கள் அந்த யாத்ராகம் 15:21 அவளை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கு. மிரியாம் அவர்களை அவ அந்த ஜனங்கள் எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து செல்லும் போது அவர் எல்லாரையும் அழைச்சிட்டு பிரதியுத்தரமா சொல்லுவா. யாத்ராகம் 15:21 மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரரையும் கடலில் தள்ளினார் என்று சொல்லி பாடுவான். அவ்வளோ இஸ்ரவேல் ஜனங்களை அப்படி வழி நடத்தின மிரியாம் அந்த செங்கடலை கடந்த பிறகு பாடல்கள் மூலமாக, துதிகள் மூலமாக அவர்கள் ஒவ்வொருத்தைய சொல்லி அழகா ஜனங்களை வழி நடத்தின மிரியாம் ஒரு தீர்க்கதரிசியாக ஆண்டவர் சொல் கேட்டு அப்படி மகிமை நிறைந்த மிரியாம் அவன் வாயிலிருந்து கோல் வார்த்தை வருகிறது. தன் சகோதரனை குறித்து கோல் சொல்கிறாள், தவறாக பேசுகிறாள். அது மாத்திரமல்ல, மோசேயுடைய மனைவி அவள் எப்படிப்பட்ட பெண் என்பதை குறித்து வர்ணிக்கிறாள். பிறகு ரொம்ப வர்ணிக்கிறார். மோசேயுடைய மனைவி அவள் ஒரு கருப்பின பெண் என்று சொல்றாங்க. வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றான்னா, அவ எத்தியோப்பியா தேசத்து உள்ள இருக்கிற அந்த பெண் கருப்பினத்தை சேர்ந்தவள். அவள் ஒரு வித்தியாசமான குணம் உடையவள். அது மாத்திரமல்ல, அவளுடைய மத ரீதியாக, அவளுடைய சமய ரீதியாக பாதிப்படைய செய்கிறாள். அந்த மிரியாம் அவளை ஒதுக்குகிறாள், அவளை நிந்திக்கிறாள், அவமானப்படுத்துகிறாள். சில காரியங்களை நிறத்தை வச்சு, அவளுடைய சமயத்தை வச்சு, அவளுடைய சூழ்நிலை, அவள் தேசத்தை வச்சு அவளை ஒரு விதமாக அவளை தவறாக நடத்துகிறது நிமித்தம் அங்கே பிரச்சனை வருது. அந்த ஆரோனும் சேர்ந்து கொள்கிறான். மிரியாமும் ஆரோனும் சேர்ந்து கோல் சொல்லி மோசேக்கு விரோதமாக பேசுகிறார், வாயை திறக்கிறார்கள். இத்தனைக்கும் உங்க 3 பேரும் தீர்க்கதரிசிகள். அவர்கள் அது மாத்திரமல்ல, 3 பேரும் என்ன செய்கிறார்கள், 3 பேரும் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துறதுக்கு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்.
அப்போ அவர்களுக்குள்ளாகவே என்ன கோல் வார்த்தைகள் வருகிறது. அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த தூற்றி திரிந்த காரியத்தின் நிமித்தம் கர்த்தர் மிரியாமை தண்டித்தார். அவள் குஷ்டரோகி ஆகிறாள். அவள் பார்த்தீங்கன்னா அந்த குஷ்டரோகம் அப்படின்னோடனே பார்த்தீங்கன்னா அந்த 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 அதை அனுபவிக்கிறது, அதை தேசத்தில் அந்த ஜனங்களுக்கு புறம்பாக்கப்பட்ட இடத்துல அவளை வைத்திருக்கிறாங்க. அப்போதான் தெரிஞ்சிருக்கும். மிரியாம் பார்த்தீங்கன்னா அவள் அழகை குறித்து தான் வர்ணிச்சிருப்பான். அந்த கருப்பின பெண், அவள் அழகு, அவள் எப்படி அழகா இருக்கான்னு சொல்லியிருப்பான். ஆனால் கர்த்தர் அவளுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். அவள் முகம் அவள் வெண்மையா மாறிட்டு அவள் குஷ்டம் பிடித்த பிறகுதான் தெரிஞ்சுக்க. நம்ம மற்றவர்களை குறித்து நான் அவளை குறித்து பேசின நிமித்தம், அந்த நிறத்தை குறித்து பேசின நிமித்தம் கர்த்தர் என் நிறத்தையே மாற்றி விட்டார் என்று சொல்லி உணர்வடைந்திருப்பாள். பார்த்தீங்கன்னா டாக்டர் பால் ஃப்ரான்ட் என்ற மருத்துவர் அவர் ஒரு மிஷினரி. அவர் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு மிஷினரியோடைய மகன். அவரும் ஒரு மிஷினரி. அவனுடைய மனைவி மார்கரெட். இந்த பால் ஃப்ரண்ட் அவர் மருத்துவ படிப்பு படிக்கிறார். அவர் தன்னுடைய தந்தை, அவருடைய தகப்பனாரை போலவே அவர் லண்டன்ல பல்கலைக்கழகத்துல மருத்துவ படிப்பு படிச்சு முடிச்சுட்டு வர்றார். அப்போ 1946 வருஷம் அவர் தன்னை அர்ப்பணிக்கிறார். அவர் தகப்பனை போல மிஷினரியாக தன்னை அர்ப்பணித்து இந்தியாவிலே அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது அவர் மருத்துவ படிப்பு படித்ததுனால குஷ்டரோகம் எப்படி இருக்கும், குஷ்டரோகம் எப்படி அவருக்கு என்ன நடக்கிறது, அந்த குஷ்டரோகத்தை குறித்து ஆராய ஆரம்பிக்கிறார். அவர் அந்த வெள்ளூர்ல இருந்து அங்கே இருக்கிற குஷ்டரோகிகள் சிலரை வைத்து அவர் பார்க்கிறார். அவருக்கு நிறைய மாறுது, அவளுக்கு ஏன் உணர்வு இல்லாமல் போகிறது என்பதை எல்லாம் ஆராய்ந்து அவர் ஆராய்ச்சியின் முடிவிலே ஒரு காரியத்தை கண்டுபிடிக்கும். குஷ்டரோகம் வந்தவர்கள் அந்த நரம்பு மண்டலத்தை முதலாவது அந்த குஷ்டம் பாதிக்கும். அதன் பின்பதாக அந்த நரம்பு மண்டலத்தை பாதித்த பின்பதாக அது ஒவ்வொரு உறுப்புகளாக தசைகளாக பாதிக்கும். அதனால் உணர்வற்று போய் இருக்கிறாங்க. நரம்பு மண்டல செயலற்று விடுகிறது என்று சொல்லலாம். எதற்காக நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கு அந்த மிரியாமை கர்த்தர் தண்டிக்கிறார். அவர் குஷ்டரோகம் பிடிக்குது பாருங்க. அவளுடைய ஆத்மாவிலே நரம்பற்று போகிறது. அதனாலதான் அவ ஆத்மா செத்து போகிறது. உணர்வற்று போனதுனாலதான், அவ ஆத்மாவில உணர்வில்லாதனாலதான் உணர்வில்லாதபடி பேசுகிறாள். அவள் ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருடைய மகிமையை அறிந்த ஒரு பெண். அவள் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துகிறாள். அப்படி ஒரு ஆர்வத்தோடு ஆசையோடு இருக்கிற அந்த அவளுடைய எண்ணங்கள்ல ஒரு குஷ்டரோகம் மிரியாம பார்க்கும்போது, அந்த குஷ்டரோகத்தை பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும். ஜனங்கள்லாம் பார்த்திருப்பாங்கல்ல, இவள் பாவத்தின் நிமித்தம் அவள் தண்டிக்கப்பட்டதை மக்கள் பார்த்திருப்பாங்க. அவ்வளோக்குள்ள அவளுடைய வார்த்தை பேச்சு இருந்தது. இன்றைக்கும் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மளுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கு? நம்மளுடைய கோள் வார்த்தைகள் எத்தனை பேர், எத்தனை ஊழியர்களை குறித்து நம்ம பேசுகிறோம். இல்லை, நம்ம உறவினர்கள் அவர்கள் இல்லாததை அவங்க சும்மா சொல்லியிருப்பாங்க, அதை போய் பிடிச்சி எடுத்து தவறாக பேசுகிறவர்கள் எவ்வளவு காரியங்கள் இருக்குது. உங்களுடைய மருமகள் இப்படி சொன்னா, இல்லை உங்க மாமியார் இப்படி சொன்னாங்க, இல்லை உங்க நாத்தனார் இப்படி பேசினாங்க, இப்படின்னு ஒன்னொன்னு காரியத்தை சொல்லி சிலர் பார்த்தீங்கன்னா, முன்னாடி காலங்கள்ல திண்ணை பார்த்திருப்போம். கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா திண்ணை வீடு இருக்கும். அதுல உட்கார்ந்து அப்படி புரளி பேசி மக்கள் பேசி திரிவாங்க. இப்போ எந்த ஊர்லயும் திண்ணெல்லாம் இல்லை. ஆனா அவங்க கையில ஒரு செல்போன் இருக்கு, அதுதான் திண்ணை. பாருங்க, இங்க உள்ள கதையை ஒண்ணு சொல்லி அதை பெரிதாக்கி பெரிய லெவல்ல கொண்டு போய் ஒரு வாழ வந்த பிள்ளை சில பார்த்தீங்கன்னா ஒரு மகள் சொல்லி கொண்டாங்க. அவங்களுடைய ஒரு வீட்டில் நடந்த சம்பவம். வீட்டில் வேலை செய்யாததை அவங்க மாமியார் ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் போட்டு விட்டாங்க. பாருங்க, அவங்க ஃபேமிலி குரூப்பில். ரொம்ப என்ன அவ்வளோ அற்பமான காரியம். மற்றவர்களை ஒரு அலட்சியமாக எடுக்கிறது, தவறான காரியங்களை விதைக்கிறது. அப்படி இந்த சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மற்றவர்களை குறித்து பேசாமல் இருக்கவே முடியாது, தூக்கமே வராது. அப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறோம். நம்ம சில நேரங்களில் தவறி விடுகிறோம். இங்கே வேதத்தில் கோல் சொல்லக்கூடாது. கோல் சொன்னா அவனோட இரத்த பழியை
கர்த்தர் வந்து அந்த இரத்த பலிக்கு நம்மளுக்கிட்ட கணக்கு கேட்பாராம். அப்படி அந்த காரியங்களை கர்த்தர் வைக்கிறார். ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம ஆண்டவர் சமூகத்துல உண்மையில ஆண்டவருடைய பிள்ளைகளாகி இருக்கிய நம்ம எவ்வளவேன்னு நம்ம இருக்கிறோம். நீ 1 தீமோத்தி 5:13 அதுவும் அல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாக திரிய பழகுவார்கள். சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல அளப்புகிறவர்களாகியும் வீணர் உள்ள காரியங்களாக தகாத காரியங்களை பேசுவார்கள் என்று சொல்லி அங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தகாத காரியங்கள். சிலர் பார்த்தீங்கன்னா சோம்பலா அவங்க வீட்டில் வேலையே இல்லை, சும்மா இருக்கேன், சும்மா சோம்பலா இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா தான் இருக்கோன்னு சொல்லிட்டு வீடு வீடாக போய் கதை பேசுவாங்க. சில சகோதரிகள் அவங்களுக்கு வேலையே இந்த ஒரு வீட்டு கதையை புரளி பேசி அடுத்த வீட்டில் போய் சொல்லுவாங்கன்னு சோம்பலாய் அளப்புகிற வீண் காரியங்களை, தகாத காரியங்களை பேசுறது தான் வழக்கம். அப்போ தான் அவங்களுக்கு நல்லா சாப்பிட்ட மாதிரி. சிலர் பார்த்தீங்கன்னா நல்லா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னென்னா இப்படி பேசினா அவங்களுக்கு ஒரு விருந்து, ராஜ விருந்து சாப்பிட்டது போல. அந்த கோல்காரனுடைய வார்த்தை எப்படி இருக்குமா, ஒரு ராஜ விருந்து போல இருக்குமா. நீதிமொழிகள் 26:19 அப்படியே தனக்கு அடுத்தவனை வஞ்சித்து தான் விளையாட்டுக்களவோ செய்தேன் என்று சொல்லும் மனுஷன் இருக்கிறான். விளையாட்டுக்கு சில பார்த்தீங்கன்னா விளையாட்டா கேலி செய்வாங்க. விளையாட்டுக்கு தான் நான் சொன்னேன், இதுக்கெல்லாம் போதிரி பெரிய பிறகு அவங்க காரியத்தில் ஏதாவது சொன்னால் அது விளையாட்டாக எடுத்துக்கிட மாட்டாங்க. அப்போ எப்படி இருக்கிறோம் நம்மளுடைய வஞ்சகமான செயல்கள். சில மனுஷங்க பார்த்தீங்கன்னா சில காரியத்தில் அவங்க கரெக்டாக இருப்பாங்க, ஆனால் சில நேரங்களில் என்னென்னா மற்றவர்களை விளையாட்டாக பார்ப்பது உண்டு. நீதிமொழிகள் 10:23 தீவினை செய்வது மூடனுக்கு விளையாட்டு போல, விளையாட்டும் புத்திமானுக்கோ ஞானம் உண்டு. நீங்க புத்தியா இருந்தா ஞானமா பேசுவீங்க. ஆனா மூடன் என்ன செய்வான், விளையாட்டுத்தனமா நான் சொன்னது போல பேசும். மூடத்தனமான பேச்சு. சிலருடைய வார்த்தைகள் மூடத்தனமான பேச்சு போல இருக்கும். அதை கர்த்தர் கண்டித்து பாருங்க. சில சபைகளில், குடும்பங்களிலே, சில வீடுகளிலே குழப்பத்துக்கு, பிரச்சனைக்கு காரணமே விளையாட்டான பேச்சு. அதுங்க இங்கே புறங்கூறுதல் சிலருக்கு அதுக்கு ரொம்ப அவங்களுக்கு வந்துன்னா அந்த சில காரியங்களை இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக ஏதாவது ஒரு காரியத்தை பேசினேன்னா அதை குறித்து பேசி அதை ஆராய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியலன்னு வைங்கன்னா அவங்க இதுக்குன்னு வாண்டடாக போய் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை கேட்டு சந்தோஷப்படுற கூட்டங்கள் உண்டு. இங்கே நம்ம முதலாவது அந்த ஆரோன், அந்த அவனுடைய மோசே என்னும் மிரியாம், இந்த 3 சகோதரர்கள், அவர்கள் சகோதரர்கள்னா நான் புறங்கூறி திரிகிறாங்க. கர்த்தர் தண்டித்தார். இங்கே இன்னும் ஒரு சம்பவம் வேதாகமத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. சிமேயி என்ன செய்கிறான்னா தாவீதை குறித்து தரக்குறைவா பேசுகிறான். அவன் என்ன செய்யணும்னா, தாவீது ராஜா பகூரின் மட்டும் வந்தபோது சவுலோட வீட்டு வம்சாவளியை சேர்ந்த சிமேயி அவன் வாரான். தாவீதுக்கு எதிர்கொண்டு அவன் தூஷித்து கொண்டே நடந்து வரான். அது மாத்திரம் இல்ல, தாவீது கூட யாரெல்லாம் இருக்காங்கன்னா சகல பலசாலிகள் இருக்காங்க. அது மாத்திரமல்ல, வலதுபுறமாக இடதுபுறமாக அவங்க அந்த ஜனங்கள் பலசாலிகள் 2 பேரும் நடந்துவாங்க. அவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில் அவன் ஸ்ட்ராங்காக நடந்து வந்துட்டு இருக்கும்போது சிமேயி தூசிக்கிறான். அவங்க மேலெல்லாம் கல்லை தூக்கி எறிகிறான். இதெல்லாம் பார்க்கலாம். தாவீது நடிச்சிருந்தனா அவனை ஒரு நிமிஷத்துல அழிச்சு போட்டிருக்கிறான். ஆனால் பொறுமையா இருக்கிறான். இந்த சிமேயி என்ன சொல்றான் பாருங்க, அவனை தூசிக்கிறான். பார்த்தீங்கன்னா அவன் சொல்றான், சவுளுடைய ஸ்தானத்துல நீ இருந்தால, இப்போ அவனுடைய இரத்த பழியை நீ கர்த்தர் உனக்கு சுமத்தி இருக்கிறாரு. உன்னுடைய மகன் அப்சலோம் உன் ஸ்தானத்துல வந்துட்டான். பாருங்க, தாவீதுடைய மகன் அப்சலோம் தாவீதை தள்ளி விட்டு அந்த இடத்துல சிங்காசனத்துல விட்டு நான் தான் ராஜான்னு வந்திருக்கான். அதை பார்த்து சந்தோஷமடைஞ்ச சிமேயி அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான்.
அவன் பத்தியா நீ உன் ரத்த பலி, நீ வந்து இரத்த பிரியனே, நீ வந்து அவனை குறித்து ரொம்ப தரக்குறைவா பேசி திரிக்கிறான். அவன் வந்து புறங்கூறுறான். அவனை இல்லை ஒரு ராஜாவை குறித்து பேசுகிறோமேன்னு சொல்லிட்டு இல்லாதபடிக்கு அவன் ராஜ்ய பாரத்தை குறித்து, குமாரனை குறித்து, அப்சலோமை குறித்து அவன் தாறுமாறா பேசுகிறான். ஆனால் அந்த சிமேயி பேசுவதை கேட்ட தாவீதோடு இருந்த அபிசாயி சொல்கிறான், இந்த ராஜாவை நோக்கி சொல்கிறான், அந்த செத்த நாய் வந்து இப்படி பேசுகிறான், வேதத்தில் அப்படி போடப்பட்டிருக்கு, அந்த செத்த நாயை நான் இப்போவே அவனை அடித்து அவனை கொல்றதுக்கு உத்தரவு கொடுங்க அப்படின்னு கேட்கான். ஆனால் அந்த தாவீது இல்லை, விட்டுவிடும்படி பொறுமையாக போகிறான். தாவீது ரொம்ப பொறுமையாக போகிறான். அந்த விஷயத்தில் வந்து தாவீது புறங்கூறி திரிகிற காரியத்தில் கூட அவன் சொல்கிறான், அபிஷாயை பற்றி சொல்கிறான், என்னுடைய மகன் அப்சலோம் என்னை குறித்து தப்பாக பேசும்போது இந்த பெஞ்சமின் கோத்திரத்தான் எம்மாத்திரம் என்று சொல்லி தன்னை அர்ப்பணிக்கிறேன், ஒருவேளை கர்த்தரே அவரை அனுமதிச்சிருக்கலாம் என்று சொல்லி அவன் பொறுமையா இருக்கிறான் தாவீது. ஆனா ஒரு சமயத்துல என்ன நடக்குது பாருங்க, 2 சாமுவேல் 16:13 அப்படியே தாவீது அவன் அந்த மனுஷன் வழியே நடந்து போனாரு. சிமேயும் மலையின் பக்கத்திலே அவனுக்கு எதிராக நடந்து தூசித்து அவனுக்கு எதிராக கற்களை எறிந்து மண்ணை தூவிக்கொண்டே வந்தான். கற்களை எறிகிறான், மண்ணை தூவுறான், இதெல்லாம் செய்யறான். அப்போ அந்த சிமேயை செய்யறதை பார்த்துட்டு அவன் அமைதியா போறான். ஆனா சிமேயி மனம் திரும்பி மீண்டுமாக தாவீதுகிட்ட வந்து பேசினான். தாவீதுகிட்ட இறக்கம் காட்டுறான். ஆனால் தாவீது அவன் செய்ததை மனதில் வைத்துட்டு தன் குமாரன்ட்ட ஒரு அட்வைஸ் கொடுக்குறான், இந்த சிமேயி மேலே நீ ரொம்ப கவனமாக இருக்கணும்னு. 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 8-9 மேலும் பகூரிம் ஊரானான பெஞ்சமினாகிய கேராவின் மகன் சிமேயி உன்னிடத்தில் இருக்கிறான். நான் மக்னாயிமுக்கு போகிற நாளில் அவன் என்னை கொடிய தூஷணமாய் தூஷித்தான். ஆனாலும் அவன் யோர்தானிலே எனக்கு எதிர்கொண்டு வந்தபடினால் நான் அவனை பட்டயத்தாலே கொன்று போடவில்லை என்று கர்த்தர் மேலே அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தேன். ஆகிலும் நீ அவனை குற்றமற்றவன் என்று எண்ணாதே, நீ புத்திமான், அவனுடைய நரைமயிரை இரத்தத்துடன் பாதாளத்திலே நீ அவனுக்கு செய்ய வேண்டியதை அறிவா என்றான். நீ வந்து புத்திமான். தாவீது தன் மகன் சாலமோன்கிட்ட சொல்றான், நீ புத்திமான், நீ அடுத்து நீ வந்து ராஜாவா இருக்கிறான், நீ வந்து உன் கூட வந்து சிமேயி அவன் வருவான், அவன் வந்து ஒரு நாள் என்னை தூஷித்தான், அவன் கூட நீ கவனமா இரு, அவன் கோல்காரவன், தூஷிக்கிறவன், அவன் கூட நீ ரொம்ப கவனமா இருக்கணும் என்று சொல்லி தாவீது தன் மரண பரியத்துல அநேகரை குறித்து சொல்லுவான். செருபாவின் குமாரனாகிய யோவாப்பை குறித்து அவன் மேல நீ கவனமா இருன்னு சொல்லுவான். அது மாத்திரம் இல்ல அந்த சிமேயை குறித்து சொல்லுவான், நீ அவன் கூட உறவு வச்சுக்கிடாது, அவனை வந்து அவன் ரத்தத்தை பாதாளத்துல, அவன் சரீரத்தை ரத்தத்தை பாதாளத்துல வந்து தள்ளணும், அந்த அளவுக்கு அவன் மேல நீ கவனமா இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். கடைசியில என்ன நடந்ததுன்னா, சாலமோன் ராஜா அந்த சிமேயை சொல்லுவான், நீ எருசலேமில் தான் இருக்கணும், நான் சொல்ற வரைக்கும் என் கைக்குள்ள இருக்கணும்னு சொல்லுவான். ஆனால் சிமேயை அதை கேட்காம போகுது நிமித்தம் அவனை கொன்று போடுவான். பிரியமானவர்களே, சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கோல் சொல்லி தூச்சி திரிகிற கூட்டம் சில குடும்பங்கள்ல இந்த பிரச்சனை நிமித்தம் சிலருடைய காரியங்களை பார்க்கும்போது சிலருடைய குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவிக்கு இடையே பிரிவினை, கோல் வார்த்தைகளை பேசி பிரிவினைய ஜனங்களுக்குள்ள கோல் சொல்லுகிறவர்கள் அதிகமா இருக்காங்க. அவங்க சிலருடைய எண்ணங்கள்ல பிரச்சனைகள்ல நிறைய காரியங்கள்ல பிரச்சனைகள்ல இதுக்கெல்லாம் காரணம் குடும்ப பிரச்சனைக்கு காரணமே இந்த கோல் வார்த்தை தான். சங்கீதம் 1ஆம் சங்கீதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல் பாவிகளுடைய வழியில் இல்லாமல் பரியகாசர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்று சொல்லி அங்க குறிப்பிடப்போம். பரியாசம் பேசுகிற கூட்டத்துல நீங்க இருக்கீங்களா? எத்தனை பேர் யோசித்து பாருங்க. மற்றவர்கள் உங்களை குறிச்சு பேசும்போது எவ்வளவு வேணும் கோவப்படுறோம்,
என்னை குறித்து அவங்க இப்படி பேசிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா சிலர் பார்த்தீங்கன்னா அப்படி அப்படி முறைச்சிட்டு உம்முன்னு போவாங்க. ஆனால் நாம் எத்தனை பேரை குறித்து தவறாக பேசியிருப்போம். பரியாச கூட்டத்தில் எத்தனை பேர் இருக்கிறோம். ஆண்டவர் அதை எச்சரிக்கிறார். சில நேரங்களில் நம்ம அறியாம போய் விடுகிறோம். சில குடும்பங்கள்ல பிரச்சனைக்கு காரணமே இந்த கோள் வார்த்தைகள். கோள் சொல்கிற வார்த்தை அது விளையாட்டு போல இருக்குன்னு வேதம் சொல்லுது. ஆனால் சங்கீதம் 1 நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க கர்த்தருடைய வேதத்தின்படி இருந்து இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா நம்ம துன்மார்க்கமா இருக்கக்கூடாது, ஒரு பாவியின் வழியில நம்ம செல்லக்கூடாது, பரியகாசன் இருக்கிற இடத்துல உட்காரக்கூடாது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கணும். அவர் நீதிமானின் வழியை அறிந்திருக்கிறார். சங்கீதத்துல 139 ஆண்டவர் தாவீது சொல்ல, நான் நிற்கதுன்னு, நான் பாதாளத்துல படுக்கப்பட்டாலும் அதுவும் உங்களுக்கு தெரியும் சொல்ல, வேதனை உண்டாக்கு வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில என்னை நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்றான். அவ்வளோக்குள்ள தாவீது ராஜா அவ்வளோ காரியங்கள், நிறைய காரியங்கள்ல ஆண்டவரை சார்ந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறான், கெஞ்சி கேட்குறான். ஆண்டவரே எல்லா காரியத்தையும் சொல்லுகிற தாவீது அவனை குறித்து அநேக காரியங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். சவுலுக்கு பயந்து ஓடிக்கொண்ட வாழ்க்கை, தன்னுடைய குமாரன் அப்சலோமின் நிமித்தம் அவனுடைய பிரச்சனைகள், காலில் செருப்பு கூட இல்லாம தரையில அப்படி நடந்து போகிறான். ஒரு ராஜா எல்லாத்தையும் போட்டுட்டு போகிறான். அவ்வளவு பிரச்சனை. சங்கீதம் 2 பாத்தீங்கன்னா அங்க குறிப்பிடப்பட்டு இருக்கிறது, அவன் தன் சங்கீதம் 3 அங்க தாவீது தன் அப்சலோனுக்கு முன்னாக தப்பி ஓடுகையில் பாடின சங்கீதம் என்று சொல்லி 3ஆம் சங்கீதத்துல அவன் வியாகுலத்தோடு எழுதுகிறான். வியாகுலத்தோடு எழுதுகிறான். அவன் பாத்தீங்கன்னா, கர்த்தாவின் சத்துருக்கள் எவ்வளவாய் பெறுகிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர் அநேகர். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட, எனக்கு விரோதமாக அநேகர் எழும்பியிருக்காங்க, என்னை குறிச்சு இல்லாததையும் பொல்லாததையும் தவறான காரியத்தை சொல்லி தூச்சி திரிகிறாங்கன்னா, ஆண்டவர்கிட்ட நீங்க ஒப்பு கொடுங்க. இந்த தாவீது அவன் எந்த விதத்திலையும் சோர்ந்து போகல. அவன் பொறுமையா இருக்கும்போது கோள் சொல்கின்ற வார்த்தைகளை கூட அவன் அலட்சியமா சரி கர்த்தர் பார்த்துக்கொள்வான்னு போனது நிமித்தம், அவன் பொறுமையா இருந்தது நிமித்தம் கர்த்தர் அவன் பாத்தீங்கன்னா சங்கீதம் 3:4 நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டு. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்களும் கூட ஒருவேளை சோர்ந்து போய் கர்த்தருடைய சில தூச்சி திரிகிற வார்த்தைகளை நிமித்தம், சிலருடைய வஞ்சகமான பேச்சு நிமித்தம் குடும்பத்தில் பிரச்சனையா, உங்க கணவருடைய குடும்பத்தாரோ இல்லைன்னா உங்க மனைவியுடைய குடும்பத்தாரோ குடும்பங்கள்ல ஏதோ பிரச்சனையோட நீங்க இருந்தனா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் இந்த காரியங்கள்லாம் மாற்றி, கர்த்தர் உங்களுடைய காரியங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து அப்சலோம்ல அவன் செய்த காரியத்திலிருந்து தாவீதை மீண்டுமாக அவன் இடத்துல உட்கார்ந்து கர்த்தர் மேன்மை அடையும்படி செய்தார். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து தலை தாழ்த்தி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு கூட கோள் சொல்கிறவருடைய வார்த்தை நிமித்தம் சில குடும்பங்களிலே பிரச்சனையப்பா, அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராவது கூட சப்பா கவலையோடு பிரச்சனையோடு கூட ஜெபிக்கலாம். சப்பா என் குடும்பத்தில் எப்படி ஒரு காரியம் இருக்குது, இந்த பிரச்சனை நிமித்தம் நான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கேன், என்னை குறித்து தவறாக பேசிவிட்டார்களே, என்னை குறித்து என் பிள்ளைகளை குறித்து தப்பான காரியங்களில் வந்திருக்கேன் சப்பான்னு சொல்லிட்டு அழுது கொண்டு ஒருவேளை துக்கத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். சப்பா எங்களுடைய வாழ்க்கையில ஏசப்பா கோள்காரனுடைய வார்த்தை விளையாட்டு போல் இருக்கும்னு சொன்ன, அது உள்ளத்துக்குள்ளே தைக்கும்ப்பா. இந்த ஒருவேளை உள்ளத்துக்குள்ள அப்பா அந்த சிலருடைய வார்த்தைகளை கேட்டு சப்பா சோர்வோடு இருக்கிற பிள்ளைகளை தொடுங்க சப்பா, இப்பவே அற்புதம் செய்யுங்கப்பா. எங்களோடு நீங்க பேசுறீங்கப்பா, நீங்க சப்பா எங்களுக்கு யுத்தம் செய்கிற தேவனப்பா. சிமேயு தாவீதை குறித்து பேசும்போது கர்த்தர் யுத்தம் செய்தது போல எங்க வாழ்க்கையில அப்பா எங்களுக்கு விரோதமாக எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் வார்த்தையின்படி எந்த காரியங்களுக்கு விரோதமாக எழும்புகிறதோ அதை வாய்க்காதபடி செய்யுங்கப்பா. துதிகன மகிமை எல்லாம் மக்கள் ஏறடிக்கிறோம் மீப்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.